ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம குரூப் 4 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு சில விஷயங்களை நீங்கள் வந்து மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு. அது மட்டும் கிடையாது, நம்ம சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் யூனிட் வைஸ் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அது வந்து சொன்ன மாதிரியே எக்ஸாமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அதை சரியாக நம்மளுக்கு பண்ண முடியாமல் இருந்தது. ஆனாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொன்னதுனால இன்னைக்கு அட்டஸ்டச் வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கொஷின்ஸை வந்து எடுத்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் நீங்கள் அந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இப்போ இந்த வீடியோ பதிவுக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளைக்கு மார்னிங் எல்லாருமே எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா? ஜூலை 12, 2025 வாழ்க்கையை மாற்ற போறதுக்கான ஒரு நாளா இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஏன்னா நீங்கள் பதட்டப்படாமல் உங்களுடைய எக்ஸாமை எழுதுங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் வரை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. படிக்காத போர்ஷன்ஸ் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் நீங்கள் தெரிஞ்ச எந்த ஒரு கொஷினையும் தப்பு பண்ணிடாமல் எக்ஸாமை எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுலேருந்து எழுதிட்டு வர வரைக்கும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு லேட் நைட் உட்காந்து படிக்காதீங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் படிக்காதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்து வெரி மஸ்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா நீங்கள் நல்லா தூங்குனா தான் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லைனா கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய வரும். ஓஎம்ஆர்ல தப்பாக ஷேட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தூங்கணும். ஓகேவா? அடுத்தது, சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. அண்ட் மார்னிங் வர உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் வர நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுனால உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு மணி வரை ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இது ரெண்டும் ரொம்ப கட்டாயம். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணாலும் இத்தனை நாள் நீங்கள் உட்காந்து படித்ததுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு டைமுக்கு போயிடுங்க. ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப லேட்டாக அப்படிலாம் போகாதீங்க. கேட் க்ளோசிங் டைம் வந்து 9. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி 8:30க்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 8:30க்கு உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் 9 o'clock நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ வந்து க்ளோசிங் டைமை தாண்டுச்சு அப்படின்னா உள்ளே விட மாட்டாங்க. ஸோ கட்டாயம் எக்ஸாமுக்கு அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி போயிடுங்க. ஓகேவா? என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் பொழுது சில சந்தேகம் வரும் இல்லையா? அப்போ கட்டாயம் ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து 2 எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஒரு பென் இல்லை, 2 பென் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு அது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பென்னு, ப்ரூஃபு, அப்புறம் வந்து ஹால் டிக்கெட். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகே, ஒரு 10 ரூபாயில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து உள்ளே அலோவ் பண்ணலைனாலும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? இது வந்து கட்டாயம். தண்ணி இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. அங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்பி மட்டும் போகாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, பெஸ்ட்டு. ஓகே, அடுத்தது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுவீங்க. போயிட்டு கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் நிதானமாக கொஷினை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது, மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அங்கே இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த ஓஎம்ஆரில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம், புக்லெட் நம்பர், இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஷேட் பண்ணணும். ஸோ புக்லெட் நம்பரையோ இல்லை ரெஜிஸ்டர் நம்பர்லையோ தப்பு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெரிய மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக பண்ணுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் பிக் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது
ஸோ கரெக்டாக என்ன ஆன்சர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சர் தான் ஷேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்த்து ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேடிங்கில் தப்பு நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸாம் முடிகிறது வரை பயங்கர அவேர்னஸாக வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த எக்ஸாமோட டைம் இருக்கக்கூடிய அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி தமிழ், ஜிகே, மேக்ஸ் இதை ப்ராப்பராக நீங்கள் வந்து பிரிச்சுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஓகேவா? நிறைய டைம் நீங்கள் தமிழுக்கோ இல்லை மேக்ஸுக்கோ கொடுத்துட்டு வந்து பாதி கொஷினை ரீட் பண்ணாமையே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வந்துடாதீங்க. ஓகே, ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பரான டைமை கொடுத்து ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த ஆன்சரை டக்குன்னு போய் ஷேட் பண்ணிடாதீங்க. அது தெரிஞ்ச ஆன்சராகவே இருந்தாலும் கொஷினை இன்னொரு தடவை ரீட் பண்ணி அந்த ஆன்சர் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தெரியாத கொஷினை ஆன்சர் பிக் பண்ணுறதை விட தெரிஞ்ச கொஷினுக்கு ஆன்சர் தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், நம்ம வந்து ஒரு அவசரத்தில் தெரிஞ்ச கொஷின் தானே அப்படின்னு சொல்லி கூட அந்த கொஷினை வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக கொஷின்ஸை ரீட் பண்ணி அந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை தான் நீங்கள் ஷேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது தெரியல, சில கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னும் பொழுது ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு டைமை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ பொறுத்துக்க இருக்கணும் பொழுது ஏதோ 1-2க்கு ஆன்சர் நீங்கள் எடுத்துட்டாவே அந்த பொறுத்துக்க மொத்தத்துக்கும் ஆன்சர் கிடச்சிரும். சில கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து கம்மியாக யூஸ் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் கொஷின்ஸ் வந்து கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இலக்கண டாபிக்ஸ் தான் நிறைய இருக்குது. ஓகேவா? யூனிட் 7லேருந்து கொஷின்ஸ் வரும். இருந்தாலும் உங்களுக்கு இலக்கண கொஷின்ஸ் நிறைய இருக்கிறதுனால பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்படவே வேண்டாம். நியூ சிலபஸ் எப்படி இருக்குமோங்கிற அந்த பயம் வேண்டாம். கட்டாயம் தமிழ் இதுவரை நீங்கள் எழுதுனதை விட இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பதட்டப்படாமல் கொஷின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர்ஸை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஈஸியான கொஷினில் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, தமிழில் தயவு செய்து தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக ஒரு சம் தெரியுது அப்படின்னும் பொழுது அதுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் OMRல ஷேட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னும் பொழுது ரொம்ப நேரம் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, சில பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. அதுக்கு ஆன்சர் வந்தால் தான் அடுத்த கொஷனுக்கு போவேன் அப்படிலாம் இருக்காதீங்க. தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இதுவா அதுவான்னு சந்தேகம் இருக்கிறத அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. ஓகே, அண்ட் வந்து சுத்தமாக தெரியாத கொஷின்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நான் என்ன ஷேட் பண்ணாலும் தப்பாக தான் வரும் அப்படின்னு சில கொஷின்ஸ் இருக்கும்ல, இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆப்ஷனாக போட்டுருங்க. ஓகேவா? அதாவது உதாரணத்துக்கு சினா சி இல்லை பினா பி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ரேண்டமாக மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கு நிறைய தப்பாயிடும். ஒரே ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு 4 கொஷின் கொடுத்தீங்கன்னா அதில் கட்டாயம் 2 கொஷின் ரைட் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிப் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சுத்தமாக எனக்கு இந்த கொஷினை பற்றி ஐடியாவே இல்லைங்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரைட் ஆகுறதுக்கான அந்த சான்சஸ் வந்து இதில் அதிகம். நீங்கள் மாற்றி மாற்றி ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணுறதை விட ஒரே ஆப்ஷன் போடும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து கரெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அது மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெரியாத கொஷினுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிறது வரை எந்த ஒரு கொஷினுக்கும் அப்செட் ஆகாதீங்க. ஓகேவா? கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணோடனே சில பேருக்கு ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாதீங்க. ஃபஸ்ட் கொஷின் தரலையா செகண்ட் கொஷின் போங்க, செகண்டும் தரலையா அடுத்ததுக்கு போகணும். இதே மாதிரி உங்களுக்கு 199 கொஷின் தரலைனாலும் 200வது கொஷினை போய் ரீட் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினையுமே அணுகுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்காது. ஸோ வந்து ஒரு ஃப்ரீ மைண்டோட நீங்கள் எக்ஸாமை எழுதிட்டு வர முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் போனாலும் அடுத்த எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச வரை நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு உங்களுடைய பெஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா ஃப்ரீயாக இருங்க.
அந்த ஆன்சர் கீயை பற்றியெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்மளும் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து குரூப் 2க்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ வந்து ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் ரிலேட்டடாவோ இல்லை குரூப் 4 எக்ஸாம் ரிலேட்டடாவோ ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுடைய அந்த சந்தேகங்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் வந்து நாளைக்கு தேர்வில் நல்லபடியாக எழுதி வெற்றி வாகை சூட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.